உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். சிலியம் ஹஸ்க் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, பிளான்டோகோ ஓவேட்டா என்று ஆங்கில பெயராலே சொல்லப்பெறுவது, இசப்கோல் வித்து என்று நாட்டு மருந்து கடைகளிலே நாம் பெறக்கூடிய ஒன்று. இந்த இசப்கோல் வித்து ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து இரவு நேரத்திலே நீரில் இட்டு ஊற வைத்துவிட்டு காலையிலே வெறும் வயிற்றிலே அதை பருகுகின்ற பொழுது இந்த இசப்கோல் வித்து நன்றாக ஊறி ஒரு ஜெல் போல நன்கு அது மசிந்து இருக்கும். அதை உண்பதினாலே இது வயிற்று கோளாறுகளை வேறு இருக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை போக்குகின்ற வகையிலே செயல்பட்டு வயிற்றினுடைய நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி மலத்தை வெளியேற்றுகிறது. இதனாலே மலச்சிக்கல் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு மலச்சிக்கல் வந்தபோது இசப்கோல் வித்து ஒரு தேக்கரண்டி இரவு நேரத்திலே ஊற வைத்து காலையிலே போதிய அளவு இனிப்பு சேர்த்து கூட அதை நாம் பருகுவதனாலே மலம் வெளியாகிறது, உடல் நலமாகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, தலைவலி என்று வருகின்ற பொழுது பெரும்பாலும் இந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம், மன உளைச்சல், அதிகமான எதிர்பார்ப்பு, பரபரப்பு, சரியான தூக்கமின்மை, இப்படிப்பட்ட காரணங்களினாலே தான் தலைவலி என்பது வருகிறது. அடுத்து மலச்சிக்கல், அதனாலேயும் பற்களிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால், கண்களிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இவற்றினாலேயும் தலைவலி வருவதுண்டு. தலைவலி எப்படி இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு மைல்டு செடேட்டிவ் என்று சொல்லுகின்ற மிக குறைந்த தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு மருந்து அஸ்வகந்தா என்று தமிழிலே அதற்கு அமுக்கரா என்று சொல்லுவார்கள். அஸ்வகந்தா என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது, அமுக்கரா என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. வித்தேனியா சோம்னிஃபெரா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுகிறது. இந்த அஸ்வகந்தி கிழங்கை வாங்கி இடித்து பாலில் இட்டு வேக வைத்து அதை உலர வைத்து எடுத்து வைத்து கொண்டு காலை ஒரு தேக்கரண்டி மாலை ஒரு தேக்கரண்டி என்று நாம் உண்டு வருகின்ற நிலையிலே பல்வேறு நோய்களிலே இருந்து இது நமக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்கும். மன உளைச்சலை போக்கும், தூக்கத்தை வரவழைக்கும், எலும்புகளுக்கு திசுக்களுக்கு பலத்தை தரும், குதிரை பலத்தை தரக்கூடிய இது அஸ்வகந்தி என்கின்ற பெயரை பெற்றிருக்கிறது. அஸ்வம் என்றால் குதிரை, குதிரையை போல பலத்தையும் குதிரையை போல மனத்தையும் பெற்றிருப்பதனாலே இது அஸ்வகந்தி என்று சொல்வார்கள். இது சாதாரணமாக நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, உணவிலே பொதுவாக அன்றாடம் ஒரு கீரையை நாம் எடுத்துக்கொள்வது என்பது மிகுந்த ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்கும். இந்த கீரைகளிலே குளோரோஃபில் என்று சொல்லக்கூடிய பச்சை வண்ணம் அதிகமாக இருக்கிறது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் குருதியை பெருக்கக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது.
அப்படி கீரைகள் சாப்பிடுகின்ற பொழுது வாரத்துக்கு ஓரிரு நாள் அரைக்கீரை என்று சொல்லக்கூடிய இந்த அமராந்தஸ் டூபியஸ் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது அரைக்கீரை. இது சிறு கீரையை போலவே உருவத்தை பெற்றிருந்தாலும் இதனுடைய காம்புகள் சற்று பசுமையும் செம்மையும் பெற்றிருப்பது. சிறுகீரை என்பது அமராந்தஸ் ட்ரைகலர் என்று சொல்லுவார்கள். அதனுடைய மேற்பகுதி பசுமை, அதனுடைய நடுப்பகுதி வெண்மை, கீழ்ப்பகுதி செம்மை என்று 3 நிறங்களை பெற்றிருப்பது அமராந்தஸ் ட்ரைகலர். இது அமராந்தஸ் டூபியஸ் என்று சொல்லப்பெறுவது. இந்த அரைக்கீரை உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. நார் சத்துவம் மிகுந்ததாக இருப்பதனாலே இந்த கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. விட்டமின் சி செறிந்து இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சத்துவத்தை அது தருகிறது. இரும்பு சத்துவம் அயர்ன் என்று சொல்லக்கூடிய சத்துவத்தை இது மிகுதியாக பெற்றிருக்கிறது. அதனாலே ஹீமோகுளோபின் என்கின்ற சத்துவத்தை எப்படி கறிவேப்பிலை நமக்கு அதிகரித்து தருகிறதோ அதுபோல அரைக்கீரை நமக்கு ஹீமோகுளோபினை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதயத்துக்கு இதமான சூழ்நிலையை தரக்கூடிய வகையிலே குருதியை சுத்திகரித்து நீர்மைப்படுத்தி அடைப்பு வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கல்லீரல் மண்ணீரல் என்று சொல்லக்கூடிய இருவித ஈரல்களுக்கும் பலம் தந்து ஒரு ஹெப்பாட்டோ புரோடக்டிவ் என்கின்ற வகையிலே இது நலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த கீரையினுடைய உணவிலே இரும்பு சத்துவம் மிகுதியாக இருப்பதனாலே தோலுக்கும் தலைமுடிக்கும் ஒரு பலமாக இருந்து தலைமுடி வளர்ச்சியை தரக்கூடியதாகவும் விளங்குகிறது. இதை எண்ணெயாக பயன்படுத்துவதனாலே இந்த கீரையினுடைய சாற்றை எண்ணெயிலிட்டு தைலமாக நம் தலைக்கு தடவுவதனாலே தலைமுடி ஆரோக்கியமாகவும் அடர்த்தியாகவும் வளரக்கூடிய ஒரு புறமருந்தாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த அரைக்கீரை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு அரைக்கீரை, வெந்தயம் மற்றும் பூண்டை பயன்படுத்தி தலையில் உள்ள பொடுகுகளை நீக்கி முடி உதிர்வை தடுத்து முடியின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு தைலம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அரைக்கீரை விழுது, ஊற வைத்த வெந்தயம், பூண்டு பற்கள், தேங்காய் எண்ணெய். அரைக்கீரையை கிளீன் பண்ணிட்டு விழுத அரைச்சி வச்சிருக்கோம். நம்ம அரைச்சி வச்சிருக்க அரைக்கீரை, ஊற வச்சு வச்சிருக்க வெந்தயம், அரைக்கீரையோட வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். மறுபடியும் நம்ம கீரை அரைக்கும் போது வெந்தயத்தையும் ஊற வச்சு சேர்த்து அரைச்சிடலாம். இதோட பூண்டு பற்கள் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சி வச்சிருக்க அரைக்கீரை விழுத எடுத்துக்கலாம். இந்த அரைக்கீரை விழுதோட நம்ம தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சிறு தீயில வச்சு இப்போ தைலமா காய்ச்சணும். அரைக்கீரையில பார்த்தோம்னா விட்டமின் ஏ சத்து அதிகமா இருக்கிறதுனால இது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய மருந்தாகவும் தோலில் ஏற்படக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். அதே மாதிரி அரைக்கீரையில இரும்பு சத்து மற்றும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ் சத்தும் அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்கள் வாரம் 2 முறையாவது அரைக்கீரையை உணவாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது அவர்களுக்கு HB அளவு அதிகரிக்கும். பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு அரைக்கீரையை பூண்டோடு சேர்த்து பொரியலாக செஞ்சு வாரம் 2 முறை அல்லது 3 முறை கொடுத்துட்டு வரும்பொழுது அது ஒரு பால் பெருக்கியாக செயல்படும். அரைக்கீரையில் பார்த்தோம்னா கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு தேய்மானம் உள்ளவர்கள், எலும்பு பலகீனம் உள்ளவர்கள் அரைக்கீரையை அடிக்கடி உணவாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கும். அரைக்கீரையை நம்ம தேங்காய் எண்ணெயோட பிளெயினாக அரைக்கீரையை மட்டும் தேங்காய் எண்ணெயோட சேர்த்து தைலமாக காய்ச்சிட்டு அதை சிராய்ப்பு காயங்களுக்கு மேல் பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம்.
இப்போ நம்ம அரைக்கீரையோட பூண்டு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயோட சேர்த்து தைலமாக காய்ச்சிட்டு இருக்கோம். தோலில் ஏற்படக்கூடிய வறட்சினாலையும் ஸ்கால்பில் ஏற்படக்கூடிய ட்ரைனஸ் வறட்சினாலையும் நிறைய பேருக்கு முடி கொட்டும். அப்படி இருக்கிறவங்க அரைக்கீரையை உணவாக புசிப்பது மட்டும் இல்லாமல் அரைக்கீரை தைலத்தை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்பொழுது, இது தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதில் தினமும் நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டு வரும்பொழுது முடி உதிர்வு, பொடுகு தொல்லை எல்லாமே சரியாகும். இதில் வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால வெந்தயம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். இது நியூட்ரலாக தான் இருக்கும், ரொம்ப கோல்டாக ஆகாது, ஹீட்டும் ஆகாது. இந்த தைலம் நம்ம தேய்க்கும் பொழுது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது நம்ம நார்மலாக மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட அரைக்கீரை சாறு நம்ம சேர்த்து தயார் பண்ணோம்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அரைக்கீரையை நம்ம தேங்காயோடு சேர்த்து உணவாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது அல்சரை குணப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். அரைக்கீரை தைலம் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். இது நல்ல கரும் பச்சை நிறமாக இருக்கும். பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிறதுனால இதோட நிறம் பார்த்தோம்னா நல்ல பச்சை நிறமாக வரும். அரைக்கீரை விழுது, ஊற வைத்த வெந்தயம், பூண்டு மற்றும் தேங்காய் எண்ணெய் சேர்ந்த இந்த தைலத்தை வாரம் 2 முறை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரும் பொழுது பொடுகை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், முடி உதிர்வை தடுக்கக்கூடிய மருந்தாகவும், முடியின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, அமராந்தஸ் டூபியஸ் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது அரைக்கீரை, அருகீரை என்று கூட சொல்லுவது வழக்கம். இதை அவ்வப்போது உணவிலே சேர்த்து கொள்ளுவதனாலே இந்த அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகையை போக்கக்கூடிய அளவுக்கு இதிலே இரும்பு சத்துவம் நமக்கு கிடைக்கிறது. இது எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் பலம் தந்து ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துகிறது. இதில் இருக்கின்ற நிறைந்த நார் சத்துவம், இந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துவம் மலச்சிக்கலை போக்குகிறது. நீரிழிவு உடையவர்களுக்கு இது குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள உதவுவதாக விளங்குகிறது. அதனோடு கூட இது சிறுநீரகத்திலே சேர்ந்திருக்கின்ற நீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே பணி செய்து வீக்கத்தை கரைக்க செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடிய நிலையிலே இதிலே இரும்பு சத்துவம், நார் சத்துவம், புரத சத்துவம் ஆகியவை மிகுதியாக இருப்பதனாலே இது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையான கீரையாக விளங்குகிறது. இந்த கீரையினுடைய சாற்றோடு ட்ரைகோனல்லா ஃபைனம் கிரேக்கம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற ஃபெனுக்ரிக் என்று சொல்லப்பெறுகின்ற வெந்தயம் இங்கே சேர்த்திருக்கின்றோம். வெந்தயம் இரும்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது. செப்பனின் என்று சொல்லக்கூடிய வழுவழுப்பு சத்துவம், அதாவது கொழுவழப்பு சத்துவம் என்று கூட சொல்லுவார்கள். அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புண்களை ஆற்றச் செய்யும் உள்மருந்து, புறமருந்தாக வெந்தயம் விளங்குகிறது. இங்கே அரைக்கீரை சாற்றோடு வெந்தயம் சேர்த்து அதனோடு அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய கார்லிக் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருக்கின்ற பூண்டு சாறு இதனோடு சேர்த்திருக்கின்றோம். அரைக்கீரை சாறு, வெந்தயம், பூண்டு இவை மூன்றையும் தேங்காய் எண்ணெயிலே இட்டு காய்ச்சிய தைலத்தை நாம் அன்றாடம் தலைக்கு நன்றாக மசாஜ் செய்து தடவி வருவதனாலே இந்த பொடுகு என்கின்ற டேண்ட்ரஃப் வெளியேறி போகிறது. தலைமுடிக்கு வேருக்கு பலம் தந்து தலைமுடியை அடர்த்தியாக, கருமையாக, நீளமாக வளரச் செய்யக்கூடிய ஒன்றாக இந்த தலைமுடி தைலம் விளங்குகிறது. கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் இந்த தைலம் தலைக்கு தடவுகின்ற பொழுது நமக்கு ஒரு அற்புதமான கண் மருந்தாகவும் இது பயன் தருகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, உணவாகின்ற அரைக்கீரை
எப்படி உன்னதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.